الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலே சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாப்பிடுங்கள், குடியுங்கள், தர்மம் செய்யுங்கள், ஆடைகளை நல்ல ஆடைகளை அணியுங்கள், ஆனால் இந்த விஷயங்களில் நீங்கள் நடுத்தரமாக இருந்து கொள்ளுங்கள். எப்பொழுது இந்த 4 விஷயங்களிலும் நடுத்தரம் கொஞ்சம் தாண்டுமோ கொஞ்சம் மீறுமோ அது வீண்விரயமாக மாறிவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவு, நாம் ஒரு நடுத்தரமான உணவுகளை சாப்பிடுகிற பொழுது அல்லது நமக்கு தேவையான உணவுகளை சாப்பிடுகிற பொழுது அது நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மாத்திரம்தான் செய்ய வேண்டும். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, 10 வெரைட்டி வைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவர்களை கொஞ்சம் நம்ம விளையாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வீண் விரயமாக மாறிவிடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் வெறுக்கிற விஷயம் 3 விஷயம். அல்லாஹ்வுடைய வெறுப்பு வருகிறது, அல்லாஹ் கோபப்படுகிறான், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை நமக்கு படம் போட்டு காட்டுகிறார்கள். முதல் விஷயம், தேவையில்லாமல் பேசுவது, பயன் இல்லாத விஷயங்களை பேசுவது. இந்த பேசுறதுனால வார்த்தையும் வீணாகுது, நேரமும் வீணாகுது. அதனால் இதில் வீண் விரயம் என்பது அதிகமாக இருப்பதால் அல்லாஹ் வெறுக்கிறான், அல்லாஹ் கோபப்படுகிறான். 2வது, பொருளாதாரத்தை வீணடிப்பது. 3வது, அதிகமான கேள்விகளை கேட்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 விஷயங்களிலும் அல்லாஹ் கோபப்படுகிறான், அல்லாஹ் வெறுக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் 2வது விஷயம் என்ன? பொருளாதாரத்தை வீணடிப்பது. யார் பொருளாதாரத்தை வீணடிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய வெறுப்பிற்கும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் உள்ளானவர்கள். அதனால் அந்த விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். சைத்தானுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்கள்தான் சைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும்னா, நம்முடைய பிள்ளைகளை திட்டுவோம் இல்லை, அந்த திட்டும் போது கூட என்ன சைத்தா மாதிரி இருக்கிறியே, அட போடா சைத்தா அப்படின்னு கொண்டு திட்டக்கூடாதான். ஏன்னா ஏன் திட்டக்கூடாது என்பதையும் மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிற பொழுது, நீ சைத்தா மாதிரி இருக்கிறியே போடா சைத்தா அப்படின்னு சொல்லி கூட ஏன் திட்டக்கூடாதுன்னா, சைத்தான் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன், அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன். அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டிதான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சபிக்கப்பட்டவனுடைய பெயர் சொல்லி கூட திட்டாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இஸ்லாத்தின் வாயிலாக நமக்கு இந்த விளக்கத்தை சொல்லித் தருகிறார். நான் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். சைத்தானுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முபத்திரீன், யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்கள்தான் சைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் என்ன புரிய வருகிறது? யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்களும் சபிக்கப்பட்டவர்களுக்கு சமமானவர்கள் என்பதை இந்த ஆயத்தின் வாயிலாக இறைவன் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லித் தருகிறார். அவசியமான செலவுகள் ஏதோ அதை இஸ்லாம் ஆமோதிக்கிறது, எது அனாவசியமோ எது ஆடம்பரமோ அந்த செலவுகளை இஸ்லாம் ஆபத்து என்று நமக்கு சொல்லித் தருகிறார். நம்ம இன்னைக்கு உலகத்தில் பார்க்கலாம், ஒரு காலம் இருந்தது பாக்கெட்டில் பணம் எடுத்து செலவு செய்த காலம். ஆகா, 100 ரூபாய் செல்ற முடிக்கிறோமே, 500 ரூபாய் செல்ற முடிக்கிறோமே, 1000 ரூபாய் செல்ற முடிக்கிறோமே. ஆனால் இன்றைக்கு எப்படி வந்து விட்டது தெரியுமா? போன் எடுக்கிறாங்க, உடனே ஸ்கேன் பண்றாங்க, ஹதீஜா நத்தீஜா. அது மட்டுமா, ஏதோ ஒரு கரோன்னு சொல்லுவாங்களே, பேடிஎம் கரோ. அல்லாஹ் பாதுகாக்கணும். நவீன உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எந்த அளவிற்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால், பணத்தினுடைய அருமை தெரியவில்லை. ஏன் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி பாக்கெட்டில் எடுத்து நம்ம செலவு செய்கிற பொழுது அதனுடைய அருமை நமக்கு தெரிகிறது. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியுது. ஒரு 500 ரூபாய் போனால், ஓ 500 ரூபாய் நம்முடைய பாக்கெட்லேருந்து வெளியாக இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆனால் இணையதளங்களின் மூலமாக, ஸ்கேனர்களின் மூலமாக நாம் ஸ்கேன் பண்ணுகிற பொழுது 5000 ரூபாய் சென்றாலும் கூட நமக்கு அதனுடைய வெகுமதி, அதனுடைய கவனம் குறைவாக இருக்கிறது. என்றால் இதுதான் வீண் விரயம் என்பதை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு விஷயத்தை மனிதன் செய்கிற பொழுது அல்லாஹ்வை விட்டு தூரமாகி விடுகிறான், சைத்தானுக்கு ரொம்ப சமீபத்தில் ஆயிடுறான் அப்படின்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விஷயம் எது தெரியுமா? யார் பொருளாதாரத்தை வீணடிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் விட்டு தூரமாக்கப்படுவார்கள், சைத்தானுக்கு ரொம்ப அருகாமையில் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களிடத்திலே அவர்களுடைய மாணவர்கள் கேட்டாங்க, வீண் விரயம் என்றால் என்ன?
அல்லாஹ் எதை அனுமதித்திருக்கிறானோ, எந்த விஷயத்தில் செலவு செய்வது கூடும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அவைகளை செய்வது சரியானது. எந்த விஷயத்தில் இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்கிறதோ அனுமதிக்க நமக்கு இந்த விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், தேவையில்லாத இடங்களில் செலவு செய்வது என்பது வீண் விரயமானது என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒரு காலம் இருந்தது, பசிக்காக வேண்டி சாப்பிட்டோம், இன்றைக்கு சாப்பிடுவது கூட ருசிக்காக வேண்டி மாறியிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, தன்னுடைய மானத்தை மறைக்க வேண்டும், அவசியத்திற்காக வேண்டி ஆடை உடுத்திய காலம் மாறி இன்றைக்கு ஆடம்பரமாக அனாவசியமான ஆடைகள் உடுத்தப்படுகிறது. அதிலும் மிக வருத்தமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு பெண்கள் போடுவதை போல ஆண்களும் லெகின்ஸுகளை போல இன்றைக்கு பேண்ட்டுகள் போட்டு வராங்க. போட்டு வர்றது கூட ஒரு பக்கத்தை இருக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம முன் வரிசையில் மெஹராபில் இருக்கிறதுனால நமக்கு தெரியல, பின்னால் இருக்க மனிதர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சஜதாவுக்கு போகும்போது பித்தட்டு ஃபுல்லாக தெரியுது ஹஸ்ரத், அவன் தொழுகையும் வீணாக போயிடுது, ஏன் தொழுகையும் வீணாயிடுது. அவருக்கு சஜதாவுக்கு போகும்போது சஜதாவில் அவன் குனிகிற பொழுது, சஜதா செய்கிற பொழுது பித்தட்டு அனைத்தும் தெரிகிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு பேண்டினுடைய மாடல்கள் மாறி இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பேண்ட்டு முட்டிக்கு நேராக கிழிஞ்சிருக்குது. அது மாதிரி பேண்டா பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகள் பெருநாளைக்கு துணி எடுக்கிறார்கள் என்றால் முட்டி தெரிந்தால் எப்படி தொழுகை கூடும் என்ற அந்த அடிப்படையான சிந்தனை கூட இல்லாமல் போயிருக்கிறது. நான் சொல்ல வருகிற செய்தி, ஒரு காலம் இருந்தது, அவசியத்திற்காக வேண்டி மானத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆடைகள் எடுத்த காலம் போய் இன்றைக்கு அனாவசியமாக ஆடம்பரமாக ஆடைகள் அணியப்படுகிறது, வாங்கப்படுகிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது வீண் விரயம் என்பதை இஸ்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவையில்லாத செலவுகளை செய்கிற பொழுது பரக்கத்தை அல்லாஹ் அதை விட்டு தூரமாக்கி விடுகிறார். தேவையான செலவுகளை செய்கிற பொழுது பரக்கத்தை கொண்டு வந்து தருகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, வீண் விரயம் என்பது வெறுமனே பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, வெறுமனே காசு பணத்தை மட்டும்தான் வீண் விரயம் செய்யக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குர்ஆன் ஹதீஸ் வழிகளும் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை தாண்டி எல்லா விஷயங்களிலும் வீண் விரயம் இருக்கக்கூடாது. நேரத்தில் வீண் விரயம் செய்யக்கூடாது, நம்முடைய ஆயுளில் வீண் விரயம் செய்யக்கூடாது, நம்முடைய பார்வையில் வீண் விரயம் செய்யக்கூடாது, பேச்சில் வீண் விரயம் செய்யக்கூடாது, நம்முடைய செயல்பாடுகளில் வீண் விரயம் இருக்கக்கூடாது. எது அவசியமானதோ அவைகளை செய்வது மார்க்கம் அனுமதிக்கிறது, ஆமோதிக்கிறது. எது அனாவசியமோ, எது அவசியம் இல்லையோ அவைகளை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மீண்டும் 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 நமக்கு அழகிய உபதேசமாக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு தடவை ஒரு சஹாபி வந்து கேட்டார், நாயகமே, ஒழு செய்கிறது எப்படி எனக்கு சொல்லிக் கொடுங்க. பூமான் நபிகள் கோமான் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடியவர்கள் அல்லவா, அவரை கையை பிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டாங்க பைப்புக்கு நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் முதலில் ஒழு செய்வதை நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்க ஒழு செய்யுங்க, நான் கரெக்டா இருக்குதான்னு சொல்றேன். ஒழுவுல மொத்தம் எத்தனை உறுப்பை கழுவுறோம்? 7 உறுப்புகளை கழுவுகிறோம். 7 உறுப்புகளை கழுவுகிறோம். அதுல எல்லா உறுப்புகளையும் 3 முறை கழுவ வேண்டும். ஒன்னே ஒரு உறுப்பு மட்டும்தான் ஒரு முறை கழுவணும், அது மசகு மட்டும்தான். தலைக்கு மசகு செய்வது ஒரு முறை மட்டும்தான். மற்ற இருக்கிற 6 உறுப்புகளையும் 3 தடவை கழுவ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒழு செய்துவிட்டு, நீண்ட ஹதீஸ், இப்படி ஒழு செய்துவிட்டு அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள், இப்படித்தான் ஒழு செய்ய வேண்டும். அந்த நபித்தோழர் கேட்டார், நாயகமே, தெரியாம மறந்து அல்லது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுத்தம் அதிகமா இருக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு 3 தடவைக்கு பதிலாக 4 தடவை நான் மூஞ்ச கழுவிட்டா என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒழு பாவத்தில் சேரும் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்ல வருகிற செய்தி வெறுமனே பொருளாதாரத்தில் மாத்திரம் இஸ்ராஃப் அல்ல, வீண் விரயம் என்பதல்ல, எல்லா விஷயங்களிலும் கவனிக்க வேண்டும் என்பதை அண்ணல் பெருமான் இந்த உலகத்திற்கு அழகிய உபதேசம் செய்கிறார்கள். ஒழுவிலும் கூட 3ஐ தாண்டினால் அது பாவம் என்று இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா விஷயத்திலும் கவனத்தோடும் கண்ணியத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்வார்கள், நீங்கள் லட்சமாக அல்லாஹ்விற்காக வேண்டி செலவு செய்கிறீர்கள், அல்லாஹ் அதை வரவேற்கிறான். ஆனால் ஒரே ஒரு ரூபா அல்லாஹ் அனுமதிக்காத விதத்தில் அது செலவு செய்யப்பட்டால் அது வீண் விரயம் என்று இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்றைக்கு சுப நிகழ்ச்சிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம், இன்றைக்கு திருமணங்களை எடுத்துக்கொள்ளலாம். எந்த அளவுக்கு வீண் விரயம் செய்யப்படுகிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் வீண் விரயம். திருமண மண்டபம் பிடிக்கிறதிலிருந்து
திருமணத்தினுடைய உணவு சமைப்பதிலிருந்து, திருமணத்திற்காக வேண்டி அந்த டெக்கரேஷன் செய்வதிலிருந்து, இரவு நேரத்தில் ஒரு டெக்கரேஷனு, பகலில் ஒரு டெக்கரேஷனு, இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் வீண்விரயம் செய்யப்பட்டு அந்த திருமணம் நடக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய கருணையும் அந்த திருமணத்திலும் அந்த திருமணத்தினுடைய தம்பதிகளுடைய வாழ்க்கையிலும் எப்படி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்திற்கு கவனமாக இந்த வார்த்தையை நான் பதிவு செய்வேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இன்றைக்கு வீட்டிலே வீண் விரயம் இருக்கிறது. தங்குவதற்கு தேவையான வீடுகளை தாண்டி இன்றைக்கு பிரம்மாண்டமாக மற்றவங்க பார்த்தா கொஞ்சம் கௌரவமாக இருக்கிறாருங்க, பரவாயில்ல பெரிய வீடு, ஒரு 10 கார் நிப்பாட்டலாம் போல, அந்த மாதிரி மற்றவர்கள் பார்த்து நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வீடுகளில் இன்றைக்கு வீண்விரயம் செய்யப்படுகிறது, உணவிலே வீண்விரயம் செய்யப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வாகனங்கள் கூட வீண்விரயமாக மாறி இருக்கிறது என்றால் பல விஷயங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வீண்விரயம் செய்யப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் அனைத்து விதமான வீண்விரயத்திற்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். ஜெர்மனியினுடைய நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. உணவகங்களில் எழுதி போட்டிருப்பாங்களா, யார் சாப்பிடுகிற அந்த உணவை முழுமையாக சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கான தொகை இவ்வளவுதான் என்ற ஒரு குறுகிய தொகை எழுதியிருப்பார்கள். ஆனால் யார் சாப்பிடுகிற பொழுது சாப்பாட்டை உணவை மிச்சம் வைத்து விடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த தொகையை விட, முழு உணவினுடைய அந்த தொகையை விட 2 மடங்கு தொகை அவர் செலுத்த வேண்டும் என்று ஜெர்மனியினுடைய உணவகங்களிலே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது என்ற அந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எதற்காக வேண்டி சொல்ல வருகிறோம்? கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அளவுக்கு மீறினா அமிர்தமும் நெஞ்சு என்று சொல்வார்கள். அதுபோல நம்முடைய அளவு மட்டும்தான் நமக்கான ஹலால். அதை தாண்டி நாம் சாப்பிடுவது, அதை தாண்டி நாம் உடுத்துவது, அதை தாண்டி செலவு செய்வது என்பது அது மற்றவர்களுக்கான பொருளாதாரம், அது மற்றவர்களுக்கான சொத்து. அதை நாம் ஒருபோதும் வீண்விரயம் செய்துவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் மிக அழகாக சொல்லித் தருகிறது. உலகத்தில் வாழுகிற பொழுது சிக்கனமாக வாழ்ந்து சீக்கிரமாக சுவர்க்கம் செல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.